வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. புது கதை டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? சிங்கக்குட்டி. எப்படி நல்ல அருமையான டைட்டில். அதாவது முதல்ல ஒரு இங்கிலீஷில் ஒரு ஐஎஃப்எஸ்ன்னு போட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதில் டாப் பொசிஷனுக்கு வரணும்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன படிக்கணும், எப்படியெல்லாம் என்னெல்லாம் கற்றுக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜஸ்ட் ஒரு நிமிஷம் படித்தா போதும். நம்ம நாயகன் தர்மராஜ் சின்ன வயசுலேருந்தே அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவங்க வீட்டிலலாம் சொன்னாங்க, டேய் நீ படித்து முடித்த உடனே ஜூவில் வேலைக்கு போயிடுற, போய் எல்லா அனிமல்ஸையும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு கடை, எப்போ பாரு நாய் பூனை குரங்கு கிளி பேர்ட்ஸு கிட்ஸு அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு கிடக்க, அது தவிர ஓனானை கூட கொண்டு வளர்க்குறியடா பாவி, எலி கூட பிடிக்கக்கூடாது பாவம், அதுக்கும் வாழறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, பெரிச்சாளி ஐயோயோ எலியோட பெரியப்பா, அது மூஞ்சூர் எலியோட தம்பி சித்தப்பா அப்படிலாம் சொல்லி இல்லி உயிரெடுக்கிறேடா பாவி, தயவு செய்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணா, நாளைக்கு நீ பெரிய ஆளாக வரணுன்னாக்க ஒன்று ஜூவில் போய் வேலை செய்யணும், படிப்பு இல்லைன்னா எஸ்எல்சியோட முடிச்சிட்டேன்னாக்க ஜூ தான் உனக்கு, அதுவும் ஆட்களை பிடிச்சி கிடிச்சு டொனேஷன் கொடுத்து உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறது பெரும்படம் இருக்கும். அப்படி இல்லாமல் நல்லா படித்து ஐஎஃப்எஸ் படித்து முடித்தேன்னாக்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு இருக்குது, அதில் உனக்கு வேலை கிடச்சி நீ பெரிய ஆளாக வரலாம் அப்படின்லாம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் மோட்டிவேட் பண்ண, இவருக்கு அந்த மிருகங்கள் மேலே இருந்த ஆசையில் அடாடா இதை விடக்கூடாது, எப்படியாவது நம்ம பெரிய லெவலுக்கு போகணும், ஜூ சாதாரண வேலை, ஆனால் ஐஎஃப்எஸ்ன்னு சொன்னாக்க நமக்கு பெரிய பெரிய வேலைகள் கிடைக்கும், அங்கே இங்கே பெரிய பெரிய காட்டிலெல்லாம் நமக்கு காட்டிலாக இன்ஸ்பெக்டரை வேலை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷனில் பெரிய ஆளாயிரலாம், அது இதுன்னு கனவெல்லாம் கண்டு ஒரு 12-13 வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டான் சீரியஸாக. ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதில் ஓஹோன்னு வரணும் அப்படின்னு அவனுடைய ஆசைப்படி கடன்னு ஐஎஃப்எஸ்ஸை முடித்து ஒரு வேலையில் சேர்ந்து, அதுக்கப்புறம் நல்ல வேலை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா, ஏன்னா பிகாஸ் அவனுக்கு இந்த ஏற்காடு மலைக்கட்டு இருக்கிற காடு கீடு அது இது ப்ளஸ் கேரளாவில் தேக்கடி அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை கிடச்சி நல்லா ப்ரூவ் பண்ணி ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு ஆளுன்னு சொல்லி இவனை எல்லாரும் அவருடைய ஹையர் அப்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுனால நல்ல கிடுன்னு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள நம்பர் 1 பொசிஷனில் கிர் ஃபாரஸ்ட் தெரியுமா உங்களுக்கு தான், சிங்கங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக கிர் ஃபாரஸ்ட்னு குஜராத்தில் இருக்குது, அங்கே சஃபாரி கிஃபாரி அது இதெல்லாம் இருக்குது வைக்கிது போது இவனுக்கு ஒரு பெரிய பங்களா என்ன அது என்ன இது என்ன எல்லாம் கொடுத்து டிரைவர் காரு கீரு எல்லாம் கொடுத்து நம்ம தர்மராஜ் படாளாயிட்டார், பெரிய ஆள், சிங்கம்னா ரியல் சிங்கப்பய. அதாவது அவருடைய ஆசை சின்ன வயசுலேருந்தே மிருகங்கள் இருந்தது, அந்த ஆசையெல்லாம் இப்போது நிறைவேறி அப்படியே கண்குளிர புள்ளி மான்கள் கூட்டமாக ஓடுறத பார்க்குறாரு. கிர் ஃபாரஸ்ட் சிங்கங்களை பாதுகாக்கன்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட 1400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ பெருசு பார்த்துங்க, மற்ற எல்லா மிருகங்களும் அங்கே உண்டு. அதனால் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. புலிகள் இருக்குது, சீட்டா இருக்குது, குரங்குகள் இருக்குது, அது தவிர மெயினாக சிங்கங்கள் என்ன ஆண் சிங்கத்தெல்லாம் பார்த்தா சும்மா அப்படியே புல்லரிக்கும் அவருக்கு. அதனுடைய பிடரி மயிறு கீர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது அப்படின்னு ஒரு உரிமத்தினா அந்த காடு ஃபுல்லாக எக்கோ, அந்த எதிர்க்கிறத கேட்குற போதே நைட்டு இவருக்கு அப்படியே ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆஹா சிங்கம் உருமுது பாருங்க, ஐயோயோ நீங்கள் ஏங்க இருமுறைங்க இந்த மாதிரி என் காதுகிட்ட ப்ளீஸ் நல்லா தூங்க விடுங்க, நான் சொல்ல உருமலை பற்றி பேசுனா நீ இருமலை பற்றி பேசுகிற, உனக்கு எனக்கு பொருத்தவே கிடையாதுன்னு கத்த, ஐயோயோ இன்னும் வீட்டில் நீங்கள் எலி பெரிச்சாளி அதெல்லாம் தான் வளர்க்கல, பாக்கி எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் வேற சின்ன வயசுலேயே மிருகம் அலையிறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க, இந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிடியாம இப்போ தான் வயசு 8 வயசு பையன் எவ்வளோ அன்பாக இருக்கான் பாரு மிருகங்கள்கிட்ட. வீட்டில் ஒரு 4 நாய்
ஒரு 4-5 பூனைங்க, அது தவிர பேர்ட்ஸு கிட்ஸ் அது இதெல்லாம் 2 குரங்கு. அதாவது பாவம் தாய் குரங்கு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதோட குட்டிங்க 2 கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த குரங்குகளை ட்ரெயின் பண்ணி கெயின் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த பையன் தான் அதுக்கு மெயினாக இன்சார்ஜ். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நாய்கள் அது இது எல்லாம். வீடு பெரிய பங்களா, சும்மா ஜம்முன்னு 2 வேலைக்காரங்களோட கொடுத்துருக்காங்க. காரு டிரைவர் இவர் எல்லாம் இருக்குது. அண்ட் அவர் ஒரு ஒய்ஃபு, அவருடைய ஒரே பையன். பையன் பேர் தாமோதரன். ஆனால் டேய் சிங்கக்குட்டி பயல, சிங்கக்குட்டி வாடாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர். ஏன்னா பிகாஸ் அவருக்கு அனிமல் இஷ்டம் அவ்வளவு. அதே மாதிரி பையன் பிறக்கிற போதே அனிமல் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, சந்தோஷம் அதெல்லாம் பண்ணி. ஆனால் அவர் கரெக்டாக இந்த டிப்ஸையும் கொடுத்துருவார். டே ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்தந்த மிருகங்கள்ட்ட இந்தந்த விளையாட்டு வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பூனையெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அது வந்து கோபம் எப்போ வருது எப்படி வருது அப்படின்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அதே நேரத்தில் கோபமாக இருக்கிற போது அது ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. நாய்களையும் அதே மாதிரி அப்படியே அழகாக முதுகெல்லாம் தடவணும், வைக்கணும், போகணும். வாழை பிடிச்சி இழுத்து என்ன கடிச்சிடும், அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் எந்த நாயையும் அதுக்கு எது பண்ணால் கோபம் வருதுங்கிறத புரிஞ்சுக்க. அண்ட் ஒரு மிருகம் ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ண. பையனும் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு வச்சுட்டு போய், அப்பா இந்த ஐஎஃப்எஸில் டாப் ஆஃபீஸராக நீ இருக்க மாதிரியே நானும் நாளைக்கு பெரிய ஆஃபீஸராக ஆகணும், நானும் உங்கள் படிப்பு படிக்கணும் வைக்கணும்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இவனுக்கு ஒரே பெருமை நம்ம தர்மராஜுக்கு, பையனும் நம்மளை மாதிரி இதே இதில் வரணும். எனக்கு இந்த ஆசை ஒரு 10-12 வயசுலேருந்து இருந்தது, உனக்கு 7-8 வயசுலேயே வந்துருச்சுப்பா அப்படிலாம் சொல்லி இல்லை ஒரே பெருமை அவருக்கு. அண்ட் ரொம்ப சின்சியராக இந்த கிரிஃப் ஃபாரஸ்ட்டு அவர் பார்த்துக்கிறாரு. அங்கே வந்து சஃபாரி கிஃபாரிலாம் நிறையா வரும். அப்போ வந்து நிறையா பேர் டூரிஸ்ட் வந்து பிரமாதமாக கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆகும் சஃபாரி ஒரு பர்சனுக்கு. எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க பெரிய இடமாச்சு. பட் அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. அண்டு குரூப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் காட்டுவாங்க. அண்ட் ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வரவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுப்பணும் திருப்பி அப்படின்னு. அங்கே அவங்க தங்குற வசதி திங்குற வசதி எல்லாம் இருந்தது. அப்படியாக ரொம்ப நல்லா லைஃப் போய்கிட்டு இருக்கு. இப்போ பையன் வீட்டில் பூனைகள் நாய்கள் அது இது படிப்பு நேரம் தவிர பாக்கி நேரத்தெல்லாம் அது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து திடீர்னு டெல்லியில் ஒரு வாரம் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படிக்க வரணும், ப்ளஸ் எல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் வராங்க, நீங்களும் வந்து இது பண்ணி ஒரு வாரம் டெல்லியில் ட்ரைனிங்லாம் சொல்ல, இவர் கிர் ஃபாரஸ்ட்லேருந்து கிர்ன்னு பறந்து டெல்லிக்கு போக வீட்டில் அவ பையனும் அவருடைய ஒய்ஃபும் தான் தனியாக இருக்காங்க, வைக்கிறாங்க போகிறாங்க. அப்போ வந்து வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் நடு ஃபாரஸ்ட்டில் பெரிய பங்களா. அண்ட் இவர் பெரிய ஆஃபீஸருங்கிறதுனால இவரை சுற்றி தள்ளி தான் ஒரு கிட்டத்தட்ட 4 மைல் தள்ளி தான் மற்ற வீடுகள்லாம். ஸோ இவருக்கு தனியாக வந்து பிரமாதமாக ஒரு பெரிய ஒரு வீடு. அண்டு நம்ம கவர்னர் மாளிகை மாதிரி விஷயங்களேன். ஸோ ஹாப்பியாக இருக்கார் அவர் பாட்டுக்கு. அண்டு இந்த பையன் அங்கே எங்கே விளையாடுறான் வைக்கிறான் போகிறான். அப்படி பார்க்குற போது ஒரு சிங்கம் தாய் போய்கிட்டு இருக்கு. அது பின்னாடியே 3 சிங்க குட்டிகள் போகுது. பையனுக்கு குஷியாயிடுறான். ஆஹா, தர்மராஜ் பையன் தாமோதரன். அதை பார்த்துட்டு அடாடா எவ்வளோ மெஜஸ்டிக்காக அந்த தாய் போகுது. பின்னாடியே கரெக்டாக இந்த 3 குட்டிகள் 2 அழகாக ஃபாலோ பண்ணுது. 1 மட்டும் நொண்டி போகுது. அதுக்கு ஏதோ காலில் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் சத்தம் வேறு போடுது. இவன் அதை கண்கொட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டு தோட்டத்திலேருந்து பின்னாடியிலேருந்து அது தாய் சிங்கம் சும்மா ஜம்முன்னு சாக்டான்னு யங் சிங்கம் தான் போயிட்டுருக்கு. பின்னாடி 2 கூடவே போகுது. 1 மட்டும் பின்தங்கிடுச்சு. அதுக்குள்ளே அதுங்க கடன்னு போக ஆரம்பிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு குளம் இருந்தது, குளத்துக்குள்ளே இறங்கி நீந்தி அந்த பக்கமே போயிடுச்சு. இன்னும் 2ம் நீந்தி அங்கே போகுது. இது மட்டும் இங்கே தங்கி போய் அப்படின்னு பூனை மாதிரி கத்துது. பட் ஒன்றும் கவனிக்கல வைக்கல போல். அவ்வளவுதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பையன் பரிதாபப்பட்டு ஐயோ இந்த மாதிரி தனியாக மாட்டிக்கிச்சே, தாயும் மற்ற 2 குழந்தையில போயிடுச்சே, இது இங்கேருந்து செத்து போயிடுவேன் பாவம்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு அதுக்கு எல்லாம் குஃப்னு சேருது. இருந்தாலும் அதை தூக்கிட்டுக்கிட்டு அப்படியே அணைச்சு அதை சட்டால் மூடிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டான். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பின்னாடி அதுக்கு பாலை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. அது கத்திக்கிட்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு பிகாஸ் அம்மாட்டேருந்து பிரிஞ்சிருச்சு, தாயை மிஸ் பண்ணதில்லை. அதனால் அது அம்மான்னு நம்ம கூப்பிட்ற மாதிரி அது அப்படின்னு ஏதோ ஒரு குரலை கொடுக்குது. இது பண்ணது வைக்க போது இவனுக்கு ஒன்றும் தெரில.
வீட்லேயும் அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா இது அப்படின்றாங்க. அம்மா இது வந்து சின்ன பூனைக்குட்டிம்மா. பூனைக்குட்டியா? பார்த்தா வேற மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்ல அம்மாவை நைஸாக ஏமாற்றி அதை என்னன்னு சொல்ல விடலை. அண்ட் நைஸாக ஏமாத்திடுறான். அம்மாவும் சரி ஏதோ பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ கொண்டாந்துருக்கான், இந்த பையனுக்கு இதே தொந்தரவாக போச்சு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பாலை கொடுக்க ட்ரை பண்ணுறா, அதை பண்ணுறா. ஃபீடிங் பாட்டிலில் ஏன்னா பிகாஸ் மற்ற நாய்கள் பூனைகள்லாம் வளர்க்குற போது அதெல்லாம் வாங்கினது குரங்கு கொடுக்குற ஃபீடிங் பாட்டிலாக இருந்தது. அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த இதுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணுறான். அதுவும் கொஞ்சம் பால்கள் குடிக்குது. ஆனால் இருந்தாலும் அது அம்மாவை மிஸ் பண்ணுது பாவம். ஒரு 4-5 நாளைக்கு அந்த மாதிரி தானே இருக்கும் பாவம். அப்புறம் தானே அதுக்கு சரி ரைட்டு அம்மாவை பிரிஞ்சுட்டோங்கிறது தெரியும். அதெல்லாம் பண்ணுது, நடக்குது, போகுது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, வைக்குது. பட் பாலை குடிச்சிட்டு உடனே ஏன்னு கத்தும். திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டை சுற்றி ஒரு 6-7 சிங்கங்கள் ஒன்னொன்னு சொல்லி வச்ச மாதிரி இந்த சோல்ஜர்ஸ்லாம் நிற்கிற மாதிரி நின்று அந்த ஆண் சிங்கம் ஒன்று ஒரு உருமல் விட்டுது. அம்மாக்காரி நடுநடுங்கி போய் என்ன ஏதுன்னு பார்த்தா வேலைக்காரங்கள்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போய் அவங்க குவார்ட்டர்ஸ்குள்ளே கதை சாத்திக்கிறாங்க. ஐயோ சிங்கம் பயங்கரம் ஏட்டு வந்துருச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, வெளியே தலையை காமிச்சா அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அம்மாக்காரி ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்க இந்த பையனுக்கு அப்போ தான் உரைக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கேன்ட்டு, அம்மா நான் கொண்டு வந்தது ஒரு சிங்கக்குட்டிம்மா, அந்த சிங்கக்குட்டி வந்து கால் உடஞ்சி போயிருக்குது, லேசாக அதுக்கு அடிபட்டுருக்குது, அதனால் நொண்டி போச்சு, அதனுடைய தாயும் இன்னும் 2 குட்டிங்களும் இப்படி உடனே போயிடுச்சு, அதனால் இது மட்டும் தனியாக அங்கே விட்டு போனேன், செத்து போயிடும், வேறு ஏதாவது இது வந்து கடிச்சிட போது நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அடா பாவி ஏண்டா அப்பா கிட்ட என்ன செய்யணும் என்னன்னு கேட்காம அப்படி எடுத்துகிட்டு வரலாமா, உடனே அதை கொண்டு போய் எங்கள் விடுற வழியை பாடுறா, இல்லைனாக்கா எல்லா சிங்கமும் சேர்ந்து நம்மளை கடிச்சு குதறிடுண்டா அப்படின்னு சொல்லி உடனே ஹஸ்பண்டுக்கு நடராத்திரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க என்ன செய்யறதுன்னு கேட்க அவரு என்ன மடத்தனமாக இருக்குது, அப்போயே சொல்ல வேணாமா இதை, இப்போ நடுராத்திரி சொல்கிறேனே, ஐயோ டேஞ்சர்மா, சிங்கம்லாம் சும்மா விடாது, கடிச்சு குதறிடும், அண்ட் வீட்டுக்கு வெளியிலேயே யாரும் போக முடியாது, வேலைக்காரங்களாம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, நீயும் கதவை நல்லா தாப்பால் போட்டுரு, ஜன்னல்லாம் சாத்திரு, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக்டு. இந்த பையன் திருன்னு சிங்கக்குட்டி இப்போ திருட்டு பூனைக்குட்டி மாதிரி முழிக்கிறான். பதறி போய் கிர் ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிற நம்ம தர்மராஜுக்கு தலை கிர்ன்னு சுற்றுது. கிர்கிர்னு சுத்த என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சமாளித்து, ஒன்றும் ஒரி பண்ணாத, நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வரேன், அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு 5-6 ஹவர்ஸ்க்குள்ளே குஜராத்தில் வந்து இறங்கி கிர் ஃபாரஸ்ட்டுக்கு சர்ன்னு அங்கேருந்து கார் வந்து கூட்டு போகவே, அவனுக்கு தான் எல்லாம் இருக்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஏரியாவில் சிங்கங்களை பார்த்து பயந்துக்கிட்டு டிரைவர் வரத்துக்கு பயப்படுறான். இருந்தாலும் காருக்குள்ளே இருந்ததுனால நைஸாக ஓட்டிக்கிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இவரை கூட்டிகிட்டு திருப்பி வரத்துக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. வந்து வீட்டு வாசலில் பார்த்தா 8 சிங்கங்கள், நல்லா வளர்ந்த சிங்கங்கள் எல்லாம், அண்டு ஒரு சிங்கம் பெண் சிங்கம், அது கூட 2 குட்டிங்க வேற. அந்த சிங்கங்கள்லாம் அந்த காரை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு காரை சுற்றி நின்றுக்குது. அவ்வளவுதான், எவ்வளோ நேரம் தான் காருக்குள்ளேயே உட்கார முடியும். வீடு வாசல் வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே போக முடியல, ஏன்னா சிங்கங்கள் கேரவ் பண்ணிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு மண்டையை உடைச்சிக்கிட்டு நம்ம தர்மராஜ் இப்படி லேசா ஜன்னலை திறந்தா அப்படின்னு சத்தம், ஐயோன்னு ஜன்னலை மூடிக்கிட்டு அதாவது காரை டமால் டமில்னு காலால் அடிக்குது, உதைக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதவை மட்டும் கண்ணாடி உடஞ்சிருச்சு. தர்மராஜ் அவுட்டு. உள்ளேருந்து ஜன்னல் வழியா ஒய்ஃபு பையன் பார்த்து அப்பான்னு கத்துறான். அப்பா அவங்க என்னங்கன்னு குரல் வருது. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண முடியும், ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளவுதான். தர்மராஜ் யோசிக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டு லேசா அந்த சிங்கங்கள்லாம் அடுத்த பக்கம் போய் அந்த பக்கம் ஜன்னல் இருக்கிற போது ஸ்ரீதேவி அப்படின்னு குரலை விடுறார். என்னடா அது, நடிகை ஸ்ரீதேவி கூப்பிட்டா அவன் வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்களா? இல்லை, அப்பத்தான் அந்த 2 குட்டிகளோடு இருக்கிற அம்மா சிங்கம் டக்குன்னு
அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்குது, அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்டே இருக்குது. அப்படியே ராஜ போட்டு அங்கிருந்து வந்து அப்படிங்குது. ஹேய் ஸ்ரீதேவி, என்ன மறந்துட்டியான்னு ஒன்ன அவ்வளவுதான். டக்குன்னு காலை தூக்கி ஜன்னல் கிட்ட வச்சு உள்ள ஃப்ரெண்ட்லியா அது பண்ண. ஸ்ரீதேவி, என்ன ஒன்றும் பண்ண மாட்டே நீ அப்படிங்கிற போது ஒன்று ஃபென்னி குரலாம் கொடுக்க, ஐயோ அந்த காலத்தில் இந்த ஸ்ரீதேவிய அடிபட்டு சாக கடந்த போது நம்ம காப்பாத்தின போது இருந்த குரல் மாதிரியே இருக்கே, சே நிச்சயமா நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு காரை இன்னும் கொஞ்சம் வீடு பக்கத்தில் விடப்பா அப்படின்னு சொல்லி வீட்டு கதவு கிட்ட போய் அதுக்குள்ளே மற்ற சிங்கங்கள்லாம் பார்க்குது, என்னடா இது இப்படி ஒரு குரல் கொடுக்குதுன்ட்டு. மற்ற சிங்கங்கள்லாம் தள்ளியே தான் இருக்குது, கிட்ட வரல. அண்டு முள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு இறங்கினா அந்த ஸ்ரீதேவி 2 காலையும் தூக்கி அவன் கழுத்தில் போட்டுக்கிட்டு முகத்தை நக்குது, கையை நக்குது, உடம்ப நக்குது. அப்படின்னுது. ஸ்ரீதேவி 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 எப்படி இருக்கனே எப்படி இருக்கேன்னு 2 குட்டிங்களும் வந்து இது பண்ணும்போது உள்ளே இருந்த அந்த குட்டி, எது 3வது குட்டி, கால் ஒரு மாதிரி இருந்த குட்டி அங்கிருந்து கத்த. என்ன பண்றேன்னு தெரியாம உடனே இவன் நைஸா சீக்கிரம் கதவை தர, நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் டக்குன்னு கதவை சாப்பாடு போடுறான். அண்ட் வெளியில ஸ்ரீதேவி அங்கிருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு, 2 குட்டிங்க கத்துது. பாக்கி சிங்கங்கள்லாம் இன்னும் ரொம்ப அவ்வளோ டிசிப்ளின்டோ அது பாட்டுக்கு நிற்குதுங்க, எல்லாம் வெயிட் பண்ணுதுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க. உள்ள போய் பார்த்தா அந்த கால் நொண்டி நொண்டி நடந்த சிங்க குட்டி இருக்கு. ஏன்டா பாவி, தாய்க்கு தெரியாம கொண்டு வந்துட்டியடா, இப்போ எல்லாம் பாரு கோவம் வந்துருச்சு, அழுத்து எப்படியா கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை நொண்டி நொண்டி நடக்குதுப்பான்னு பார்த்தா ஒரு முள்ளு ஒன்று பயங்கரமா குத்தி இருக்குது காலில். ஏண்டா முள்ளு குத்தி இருக்கா பார்க்கலையா? அப்படியாப்பா தெரியல, டே மடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளை உருவி எடுத்த உடனே பெரிய ரிலீஃப் அந்த குட்டிக்கு. அபாடிங்கிற மாதிரி அந்த வலி போகுது அதுக்கு. அந்த முள்ளு பார்த்தா பெரிய முள்ளு, நல்ல முள்ளை தூக்கி தூர எறிஞ்சிட்டு அந்த குட்டியை அப்படியே கதவு கிட்ட போய் லேசாக கதவு திறந்து அதுக்கிட்ட விட்டுட்டு, ஸ்ரீதேவி என்னை மன்னிச்சிருமா, சாரி என் பையன் தப்பு பண்ணிட்டான், ஆனால் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம், குத்தின முள்ளை எடுத்துட்டோம், இப்போ உன் குழந்தை ஓகேன்னு ஒன்று அந்த குட்டி குதிச்சு குதிச்சு ஓடி அம்மா கிட்ட போய் அம்மா உடனே அம்மா படுத்துக்குது, எழுந்திருக்குது, படுத்துக்கிட்டா உடனே அந்த பாலை குடிக்குது. 3 குட்டிகளும் இந்த குட்டியை பார்த்த சந்தோஷத்தில் ஆஹா நம்ம பிரதர் வந்து விட்டான்னு சந்தோஷமாக எல்லாம் குதிக்குதுங்க, சந்தோஷப்படுதுங்க. மற்ற சிங்கங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு சை ஆஃப் ரிலீஃப். அப்படியாக இந்த கதையில் கடைசியில் எல்லாம் நல்லபடியாக நடந்து அந்த 3 குட்டிகளும் பிழைத்து அந்த தாயோட அப்படியே தாய் திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது. அண்ட் வெளியில் வந்து பாய் ஸ்ரீதேவி அப்படின்னு அப்பாக்கார சொல்ல, என் பையன் இவன் ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, ஸ்ரீதேவி ஓடி வந்து மறுபடியும் அவன் கழுத்தில் காலை போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு முத்தா கொடுக்குற மாதிரி அப்படி இது பண்ணிட்டு 3 குட்டிகளையும் கூட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு போக அந்த மற்ற சிங்கங்களை ஃபாலோ பண்ண. அவ்வளவுதான், என்றைக்குமே பெண்கள் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி கதை. மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி, வணக்கம்.